பயிற்சி 6.4 கொஷின் நம்பர் 3. 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோடு XZ மற்றும் YZ தளங்களை வெட்டும் புள்ளிகளை காண்க. ஸோ இங்கே எதுவும் வெக்டார் துணை அலகு அது எதுவுமே கொடுக்கல, அதனால் நமக்கு இங்கே IJK வராது, வெறும் XYZ தான். இப்போ 2 புள்ளி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து X1 Y1 Z1 வச்சு எழுதுகிறோம். அடுத்து செகண்டாக கொடுத்துருக்குற பாயிண்ட்டு X2 Y2 Z2ன்னு எழுதுகிறோம். அவ்வளோதான், நேர்கோட்டின் சமன்பாடு. ஸோ 2 புள்ளிகள் கொடுத்து நேர்கோடுன்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதணும். இப்போ X1 Y1 Z1 இடத்துல இந்த நம்பரை பிரதியிடணும். அடுத்து X2 மைனஸ் X1 பாருங்க, 8 மைனஸ் 6 2. இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 4 மைனஸ் 7 மைனஸ் 3. அடுத்து Z2 மைனஸ் Z1 9 மைனஸ் 4 5. இப்போ இது சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிட்டு இப்போ கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, XZ தளத்தை வெட்டும் புள்ளி எனில் XZ இருக்குது, எது மிஸ் ஆகுது, Y. ஸோ அப்போ Y இஸ் ஈக்குவல் டு 0. Y இல்லை இல்லையா, அதனால் Y ஈக்குவல் டு 0வை இந்த சமன்பாடில் போய் பிரதியிடுறோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எழுதுங்க. Y வர இடத்துல என்ன பண்ணோம், 0. 0 மைனஸ் 7 என்ன வரும், மைனஸ் 7. இங்கே கீழே இருக்கிற மைனஸ் 3 அப்படியே எடுத்து எழுதுறீங்க. ஈக்குவல் இந்த டேர்ம் அப்படியே வரும். இப்போது இது மூணுமே ஒன்றுக்கு ஒன்று சமம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் இங்கே எழுதுகிறேன், அடுத்து இந்த ரெண்டுமும் இங்கே எழுதுகிறேன். இப்போ 1 பை 1 பார்க்கலாம். இது இந்த சைடு பெருக்குங்க. இப்போ இது 2 டேர்ம் இல்லையா, அப்போ 3ஆல் பெருக்கும்போது 3x 3 × 6 18 மைனஸ் 18 ஈக்குவல் டு இந்த 2 இங்கே பெருக்கும்போது 14ன்னு வரும். 3x இங்கே எடுத்துட்டோம் ஈக்குவல் 14. இது மைனஸ் 18 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 18. ஸோ இது கூட்டினா என்ன வரும், 32. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது பெருக்கலாக இருக்கிறது வகுத்தலாக வரும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32/3. அடுத்து இந்த 2 டேர்ம் எழுதியிருக்கோம் இல்லையா, இங்கே அதை பார்க்கலாம். அதே மாதிரி குறுக்கு பெருக்கல் பெருக்குனா இந்த ஸ்டெப்பு கிடைக்கும். 3Z இங்கே இருக்கட்டும், இந்த மைனஸ் 12 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 12. ஸோ கூட்டினா 47. Z எழுதுங்க, 3 பெருக்கலாக இருந்த சைடு வந்தால் வகுத்தலாக மாறும். ஸோ 3 பாயிண்ட் கிடச்சிருச்சு, எக்ஸ் பாயிண்ட்டு, ஒய் பாயிண்ட்டு, இசட். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது என்ன கேட்குறாங்க, கொஷினை போய் பாருங்கள். YZ தளம், இப்போ YZ தளத்தை வெட்டும் புள்ளி எழுதுங்க. YZ தளத்தை வெட்டும் புள்ளி எனில் இப்போ யார் இல்லை, எக்ஸ் இல்லை. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வை சமன்பாடு 1ல் பிரதியிட. இந்த சமன்பாடு 1 இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். இப்போ எக்ஸ் வர இடத்துல என்ன பண்ணணும், 0. 0 மைனஸ் 6 மைனஸ் 6ன்னு வரும். இந்த பை 2 அப்படியே எழுதுங்க, இந்த டேர்மெல்லாம் அப்படியே எழுதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்மை ஈக்குவேட் பண்ணலாம். மைனஸ் 6/2 ஈக்குவல் ஒய் மைனஸ் 7/-3 குறுக்கு பெருக்கல். எது நம்ம கண்டுபிடிக்குமோ அதை ஃபஸ்ட்டு பெருக்கணும், அப்போ தான் ஒய் இந்த சைடு வரும். இது இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க, 32. ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இங்கே கீழே வரும் இல்லையா, 32/2 கேன்சல் பண்ணால் 16. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 16. அடுத்தது இந்த 2 டேர்ம், இந்த 2 டேர்ம் இது ரெண்டையும் போட்டுற போகிறீங்க. மூணுமே ஒன்றுக்கு ஒன்று சமம். ஸோ நம்ம எதுக்கு வேணாலும் எதை ஈக்குவேட் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் பண்ணோம்னா இசட் கிடைக்கும் நமக்கு. குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா இந்த டேர்ம் கிடைக்கும். மைனஸ் 8 இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க. 2Z கழிச்சிட்டு பெரிய நம்பரோட குறியை போடணும், மைனஸ். ஸோ 2 கீழே வரும், மைனஸ் 22/2 கேன்சல் பண்ணால் 1 1. ஸோ மைனஸ் 11. அப்போது எக்ஸ் பாயிண்ட் என்னது இந்த கணக்கில், பாருங்க, எக்ஸ் பாயிண்ட் 0, ஒய் 16, இசட் மைனஸ் 11. தேர்ஃபோர் YZ தளத்தை வெட்டும் புள்ளின்னு அந்த 3 பாயிண்ட்டையும் எழுதணும். முக்கியமான சம் இது.